கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 276ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் செய்த நன்மைக்காக அவர் எவ்வளவு உயர்ந்தவர், அவருடைய மகத்துவத்தை எல்லாவற்றையும், அவருடைய சத்திய வார்த்தைகள், அதை நிறைவேற்றக்கூடிய அவருடைய அன்பு எல்லாவற்றையும் நாம் நினைத்து தேவனை போற்றி பாடுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இதற்காகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை போற்றி பாடுங்கள், விசுவாசத்தோடு பாடுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச அறிக்கையை எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிற ஆண்டவரே. வல்லமை, ஞானம், பலன் எல்லாம் உமக்கே உரியது தகப்பனே. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்படியே எங்களையும் நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை போற்றி பாடுகிற சந்ததியாக தெரிந்து கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.